வெல்கம் பேக் டு ஸ்டார் கேமர்ஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான கண்டென்ட் தான் गाइस பார்க்க போறோம். நமக்கு வந்துட்டு ஒரு ரீஜன் பிளேயர் வந்து நம்ம மேட்ச்ல கனெக்ட் ஆயிருந்தா சரி ஸ்குவாட் இல்ல ஒரு சோலோ மேட்ச் போடுவோம். சரி போயிட்டு ஒரு 30-20 ப்ளஸ் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு போனா திடீர்னு கண்டென்ட் கொடுக்குற தலைவன் வந்துட்டான். ஐயா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாட்டு பசங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் குதி குதி குதிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்தோட போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவன்கிட்ட சொன்னேன். சரி அவன்கிட்ட சொல்ல முடியல, என்னன்னா மேட்ச்க்குள்ள போய் சொன்னேன். இவன் தான் அது பார்த்துக்காங்க 25வது பிளேஸ்ல இருக்கா மீ இரு மீ நான் பீக்குக்கு தான் மீ வரேன் வந்து நீ பார்க்க போற மீ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பீக்குக்கு தான் இறங்குவான்னு தெரிஞ்சு நானும் பீக்குக்கு தான் போனேன். சரி ஒரு பீக்குக்கு போய் ஒரு 5 கிலோ 6 கிலோ போட்டுருவோம், அப்புறம் கடைசி ஜோன்ல வந்துட்டு இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஜாலியா போனேன். சரி பார்த்தா கேபின்ல 7 பேர் தான் இருந்தானுங்க. சரி குதிச்சிட்டேன். சரி எப்படியா இருக்காது எல்லாருமே இங்கே தான் இறங்குவானுங்க, நம்மளும் இங்கே இறங்கிக்குவோம். இறங்கி ஒரு 3 கிலோ 4 கிலோ போடுவோன்னு பார்த்தா ஆல்ரெடி இறங்கி கண்ணெல்லாம் எடுத்துருப்பானுங்க போல இருக்கு. இறங்கிட்டானுங்க பாருங்க, எல்லாம் பேராசூட் தெரியுது. சரி நானும் சுற்றி முற்றியும் பார்த்தா சரி நான் இறங்குற இடத்துல எவனும் கொஞ்சம் இறங்கலை. பார்த்தா எல்லாம் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தான் ஓடிட்டுனாலும் இங்கே ஒருத்தன் தான். டே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடா, வேறு யாரா நீ இங்கே வந்து நின்றுட்டு இருக்க பாடி ஆகு கிடச்சிருச்சு போய் எடுத்து அழுத்தி விட்டுறலான்னு சொல்லி பார்த்தா இவன் புட்டிக்கிறத வச்சிருப்பான் போல மண்டையிலே வாங்க படா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி நானும் அந்த காயினை பிடிச்சிட்டு சரி உள்ள போய் பார்ப்போம் அவன் உள்ளதான் சண்டை போட்டுருப்பான்னு சொல்லி போனா உள்ள பார்த்தா தரமான ஃபைட்டு போயிட்டு இருக்கு போல. அந்த மீன்றவன் கில் அடிச்சுட்டே இருக்கான். டே எத்தனை கில்லடா போடுவேன், சரி வாங்க வாங்க நான் டக்குன்னு போலாம் அப்படின்னு சொல்லி போனா இந்தவுக்கு பார்த்தா ஒரு க்ளோவை போட்டு ஒருத்த அடிச்சிட்டான். சரி யூஎம்பி எடுத்துட்டு வரேன் ஷார்ட் ரேஞ்சுக்குன்னு சொல்லி நான் ஒரு யூஎம்பி எடுத்துட்டு போனா உள்ள ஒருத்தர் நின்று இருந்திருக்கான் போல இருக்கு. ஒரு அடி அடிய பண்ண மாட்டேங்க ஐயோ அப்பா அடி அடிச்சாச்சு அவனை. டே இவனாத பிளேயர் மீ டே மீ அடாடாடா இவனுக்கு இத்தூண்டு ஹெச்பி தானா ஐயா. சரி ஓகே உன்னை லாஸ்ட் ஜோன்ல பாத்துக்கிறேன் மாப்ள அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு இங்கிருந்து இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மறுபடியும் போனா அடிச்சுட்டே இருப்பான்னு சொல்லி பாருங்க இவன் எத்தனை கிலோ அடிச்சிருப்பானே தெரியல. மீன் வந்துட்டே இருக்குது. என்னடா மீ இங்க பாருங்க 10-15 கிலோ அடிச்சிருப்பான் போல பீக்லயே. இவனும் ஸ்கேனரை வேற போட்டான். நான் வேற இங்க வண்டி வேற இருக்கா எட்ரா வண்டியை தூக்கு அப்படின்னு சொல்லி ஷிப்யார்டுக்கு வந்துட்டேன். ஷிப்யார்டுக்கு வந்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு சரி வேற லாஸ்ட் ஜோன்ல சந்திப்போம் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. சரி இவனை ஆளக்கானு சொல்லி பார்த்தா கில்லு வந்துட்டே இருந்துச்சு. சரி பையன் என்னடா இங்கே ஆளக்கானமே அப்படின்னு பார்த்தா பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே சிறுத்தை கூட மாட்டோம் சில்லுவண்டி சிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு இறங்கி ஹெச்பி ஆன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம கிட்ட மெடிக்கிட்டே இல்லை. சரி ஓடுறான்னு சொல்லி நானும் அழுத்திட்டே இருக்கேன். பார்த்தா நம்மளை விடாம அடிச்சுட்டே இருக்கானுங்க. சரி எப்படியும் பிளேஸ்மெண்ட் பிடிச்சி அவன் கடைசியில் வச்சு அடிச்சிடலாம்னு சொல்லி நான் கில்லு கூட அடிக்கவே இல்லை. சரி அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இங்கே ஒரு காமாட்டி என்னடானா நம்மளை பிடிச்சடிக்குது படம் இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி நான் அவனை தட்டி விட்டு போனா நான் 5 பேர் இருக்கானுங்க டாப் 5 பிடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் போயா போட்டுருணும் அப்படின்னு சொல்லி தான் ஆடினேன். சரி வெஸ்டர்லாம் எதுவுமே இல்லையா, சரி டிராப்புக்கு போய் பார்த்தா டிராப்பில் ஒரு பேரில் உள்ள வெஸ்ட்டு. சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நானும் ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை பார்க்கணும்னு பார்த்தா அவன் மேலேயே சண்டை போட்டுருக்கான். சரி நம்ம அவனை கடைசியில் பார்த்துக்குவோம், எப்படியும் பையன் ஜாக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் பார்த்து வண்டியில் எடுத்துட்டு போனேன். ஆப்போசிட்டில் என்னடான்னா ஒரு டீமை பயிர்ப்பானு போல இருக்கு. டீமை பண்ணிட்டு நம்ம தாலி புரிசு இருக்கிறானுங்க. இங்கே பாருங்க இப்போ வந்துட்டு இங்கே நிற்பானா இப்போ நின்னோடனே டே எவனோ ஒருத்த மான்ஸ்டர் ட்ரிப்பில் வரான் பாருங்க அவன் தான் அந்த பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னடா மரத்தை முடிச்சுட்டு போ அப்பாடி ஜாலியாக தப்பிச்சிட்டேன்ப்பா. போறானு பார்த்தீங்களா 2 பேரும். இருடா இவன் தாங்க அந்த பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான். நம்மளுக்கு வந்து கடைசியில் மாட்டுவானுங்க பாருங்களேன். சரி இவனுக்கு தான் ஜாலியாக போறானுங்களே இங்கே எவனும் இல்லைன்னு சொல்லி இங்கே முட்டை போடலான்னு பார்த்தா இங்கே ஜோனு வேற வந்துருச்சு. சரி ஓகே இந்த கண்ணு பின்னாடியாச்சும் போய் பதுங்குவோன்னு பார்த்தா அங்க ஓனா அப்படி போக வேண்டியதானே, இந்த வழி அவனாச்சும் வருவானா. ஐயோ டே சரி வண்டி எடுங்கடா போலாம் அப்படின்னு பார்த்தா வண்டியும் விடல இவனுங்க. சரிடா என்னையாச்சும் வண்டி வண்டியில் ஏற்றி போனா லிஃப்ட் ஆச்சு கொடுங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டேறான். இவன் பாருங்க அப்படியே நிற்கிறான். வண்டி எரிஞ்சிருச்சு கீழே இருக்கிற வண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரி அப்படி போனா அப்படி போக வேண்டியதானே, இங்கே வந்து நிப்பாட்டி என் உயிரை வாங்குறானுங்க. இப்போ
என்ன கான்செப்ட்னா நான் பாட்டு சுத்தி வால் போட்டு நிக்கிறேன். என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? நான் ஏதாச்சும் பாவம் பண்ணனாடா? பாருங்களேன், சுத்தி வாழ போட்டு போடுறாங்க. போடுங்க போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. அட இந்த ஏன்டா இந்த பாப்புன்ற மாதிரி டீம் அப் பண்ணி அடிக்கிறானுங்க. அடா டேய், ஒரு ரீஜன் பிளேயர் உள்ள கனெக்ட் ஆயிருக்கான், அவனை புடிச்சு அடிக்க வேண்டியதுடா. நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? சரி ஓகே, ரீஜன் பிளேயராச்சி பாப்போம்னு சொல்லி பார்த்தா பையனை வந்துட்டு அந்த அடி அடிக்கிறானு போல 2 பேர் சேர்ந்தோம். இப்ப பாருங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. எப்படி 1v2 ஆடுவான் பாருங்க. அழுத்து அழுத்து பாவண்டா அடே. ஐயோ, இந்த பொழப்புக்கு 4 பேர்த்தோட ஒன்று ஜூஸ் வாங்கி நீங்க குடிக்கலாம்டா. சத்தியமா நீங்க ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா ஒரு கண்டென்ட்டை கேவலப்படுத்திட்டீங்களாடா டே. சரி, இவனுங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானு போல இருக்கு. இவன் பாருங்க, நட்டுல வச்சண்டா டாஸ், லட்டுல வைக்கலான்ற மாதிரி ஊசி வச்சு எந்திரிச்சிட்டான். போயா போட்டாங்க, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய போயாது. சரி நண்பர்களே, நம்மளுக்கு 14 தான்